நையப்புடை வலையொலி நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். போன வீடியோவில் நாம் இப்போ 10வது முடிச்சுட்டு 12வது முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலேஜ்லையோ இல்லைன்னா +1 கோர்ஸ்லையோ ஜாயின் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வழிகாட்டுதல் கேரியர் கைடன்ஸ் சொல்கிறதுக்காக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதுக்கான முதல் வீடியோவை நம்ம லான்ச் பண்ணுறோம். சரிங்களா? 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நீங்கள் +1 ஜாயின் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் ரொம்ப நுட்பமாகவும் ரொம்ப ஆழமாகவும் கவனிச்சிங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சமீபத்தில் ரொம்ப மிரட்டலாகவும் வேகமாகவும் நம்ம எல்லாருக்கும் உதவியாகவும் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தாங்க ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப நுட்பமாகவும் ரொம்ப வேகமாகவும் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். நீங்கள் இப்போ இருக்கிற கூகுள் அசிஸ்டண்ட்டை விட வருங்கால ஃபியூச்சர் ஏஐ உங்களுக்கு ஒரு சிறந்த நண்பனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சிறந்த நண்பனாக இருந்து உங்களுடைய உடல்நிலையை நல்லா கவனிச்சுக்கிட்டு உங்களுக்கான டாக்டரை அதுவே அப்பாயிண்ட் பண்ற அளவுக்கு அது அசத்த போதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் ஒரு உண்மையான விஷயமும் கூட. நீங்க இப்போ +1, அதாவது நான் சொல்றது 10th முடிச்சுட்டு +1 ஜாயின் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், அதாவது லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருக்கும், அது போக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். இந்த மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பேசிக்ல ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்து நீங்க காலேஜ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஇ பிடெக் ஃபீல்டில், பிஇ பிடெக் லைனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. பிஇ பிடெக்கில் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பிஇ பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸோ அல்லது உங்களுக்கு பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸோ, இல்லை ஆர்ட்ஸ் லெவலில் வந்தீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லெவலில் வந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இப்படிங்கிற சில கோர்சஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு எந்தெந்த காலேஜ் இந்த கோர்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காம போய் பாருங்க. ஸோ இப்போ முதல் கட்டமாக நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்டடாக இருந்து மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப நல்லா ஸ்கில்டாக இருந்தீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணுறது மூலிமா, ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேத்தமேட்டிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் அதில் ஸ்கில்டாக இருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு வீட்டில் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு அதை எடுத்தான், என் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அதை எடுத்திருக்காங்க, என்ன எடுக்க அப்படிங்கிற மாதிரி போகாதீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா அது பெஸ்ட்டே கிடையாது. உங்களுக்கு எது நல்லா வரும், உங்களுக்கு எது நல்ல டேலண்டடாக, நல்ல ஃபியூச்சர்டாக, உங்களுக்கு எது நல்ல ஸ்கில்டாக இருக்குது, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிற, இப்போ நீங்கள் நல்லா டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னா டிசைனிங் ரிலேட்டடான கோர்சஸும் எடுத்து நீங்கள் படிக்கலாம். இல்லை ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, இல்லைன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, இல்லைன்னா மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. ஸோ நாங்கள் எங்களை மாதிரி நபர்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோஸை பயன்படுத்திட்டு அதில் உங்களுக்கு எது விருப்பம், நான் இதில் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவேன், நான் இன்ட்ரெஸ்டடாக படிப்பேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வசாதாரணமாக ஒரு பீக் லெவலில் போய் நீங்கள் உங்களுடைய கேரியரை உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய மிக தாழ்மையான கருத்து. அதே நேரத்தில் இது மட்டும்தானா அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை, இதில் ஸ்கில்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் பண்ணீங்க +2 அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏஐ இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம். வருங்காலத்தில் எல்லா துறையிலும் ஏஐ மிகப்பெரிய பங்காற்றும். சொல்லப்போனால் ஏஐ கிட்டிருந்து வேலை வாங்குற வேலை தான் நம்முடைய பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அதுக்காக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சில படிப்புகள்லாம் வரப்போகுது. ஸோ நம்ம அதை மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஃபுல்ஃபில்டாக ஸ்கில்டாக டேலண்டடாக இருக்கிற பட்சத்தில், இது இன்ட்ரெஸ்டடோடு இருக்கிற பட்சத்தில் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் வேற மாதிரி நான் யோசிக்கிறேன், எனக்கு இதை விட வேற இதில் சில இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கும் போகலாம். சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்சஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. தினமும் நாங்கள் போடுறோம். நாளைக்கு இன்னும் பல கோர்சஸ் பற்றின விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொன்னோம். நெக்ஸ்ட் அதை தவிர்த்து வேற என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள்
ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் மட்டும் இல்லாமல் இது மாதிரி வேறு சில வீடியோஸ் எனக்கு வேணும்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் குரூப் எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் வேறு என்னென்னங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களை அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.